இவருடைய எழுத்துக்களை எல்லாம் படிக்க தொடங்கினதுக்கு பின்னால வெகுஜன எழுத்தாளர்களை வந்து நீ படிக்கிறத தவிர்த்துட்டீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ம். எனக்கு வந்து பாலகுமாரன் அந்த காலத்துல 15 வயதுல ரொம்ப பிடிக்கும். ம். அவரோட இரும்பு குதிரைகள் ம். இன்னைக்கும் எனக்கு பிடித்த ஒரு இது. நம்ம வந்து எனக்கு இந்த பாகுபாட்டுல நம்பிக்கை கிடையாது. ம். நான் எழுதினது எல்லாமே வெகுஜன இதழ்கள்ல தான் எழுதினேன். நீங்க எங்க எப்படி செயல்படுறீங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் நான் இன்னி வரைக்கும் தொடர்ந்து எல்லாம் வாசித்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து அந்த வாசிப்புல பேதமே இல்ல. என்னோட ரசனையில வந்திருக்கு. உங்களுடைய முதல் சிறுகதை பிரசுரமான போது எப்படி இருந்தது? அது வந்து விகடன்லேருந்து ஒரு போஸ்ட் கார்டு வரும்ல. அவன் 3 மாசம் பிரசுரத்துக்கு ஒண்ணுமே இல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒண்ணுமே ஆமா. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நான் ஜாக்பாட் பரிசு போட்டில 2 கதை குடுத்தேன். 2மே தேர்வாயிட்டு. ம். அப்போ மனசுல லேசா ஒரு சிறகு முளைச்சிருச்சு. அப்புறம் அந்த தென்றல் சுழலும் படிப்பகம் முத்தையா இருக்கிறார் இல்லையா? அவர் தான் கொண்டு வந்து குடுத்தாரு. ஆனாலும் ஒரு கூச்சம் என் கதை அதில இருக்குன்னு யார்ட்டயும் சொல்லல. வாங்கிட்டு போய் நேரா உட்காந்து ஒரு சிறு அறை இருக்கும். இந்த மாரி ஒரு அடுக்கு இருக்கும். எங்க அப்பா எனக்குன்னு ஒரு மோனோ ஸ்பீக்கர் பிலிப்ஸ் பெட் டேப் ரெக்கார்டர் இருக்கும். அதுக்கு ஒரு மோனோ ஸ்பீக்கர் எங்க அப்பாவே செஞ்சாங்க. எங்க ம். அப்பா ஒரு கிட்டாரிஸ்ட்டு. ம். அவங்களே செஞ்சு குடுத்து, அதில வந்து இளையராஜாவோட பாட்ட போட்டுக்கிட்டேன். ம். என் புக்க வந்து திறந்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இளையராஜானா அவ்ளோ பிடிக்கும். ம். திறந்து வச்சு அத பார்க்குறேன். ஜெயராஜோட படம். ம். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஜெயராஜோட அருமை. படம். ம். ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் இங்க ரிசர்ச் பண்ண வர்றவன், ஒரு பிராமண பெண்ண காதலிக்கிறான். இதான் ம். அந்த கத. ம். அப்போ அத வாசிக்கிறேன். 2, 3 தடவ வாசிக்கிறேன். நேரா எங்க அப்பாட்ட எடுத்துட்டு போறேன். எங்க ம். அப்பாட்டயும், அம்மாட்டயும் எடுத்துட்டு போய் என்னோட கதை வந்திருக்கு அப்படின்னு. அப்பா வந்து அப்படியே உச்சி முகர்றாரு என்ன. அனைத்து வந்து உச்சி முகர்றாரு. அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட ஒரு 60, 65 தூங்கவே இல்ல அந்த இரவு. ஒரு 60, 65 தடவ என் கதைய நானே வாசித்துட்டு இருந்தேன்.